நித்திய வெளிச்சத்தை தேடி நிகழ்ச்சியில் உங்களோடு ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதேயும், நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்க்க போனால் 69ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, தேவனே என்னை இரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது என்று சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக துன்பங்கள், போராட்டங்கள், துக்கங்கள் போன்ற காரியங்கள் வரும் பொழுது நாம் அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உங்களுடைய நுகத்தை என்மேல் வையுங்கள் என்று சொல்லி நமக்கு இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் அந்த துன்பத்தையோ துக்கத்தையோ ஏற்றுக்கொள்வது என்பது நமக்கு ஒரு சிரமமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் அந்த காரியங்களை என்ன செய்ய விரும்புகிறோம் என்றால், இந்த துன்பங்களை எப்படி கடந்து போவது என்பதை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த துன்பங்கள், துயரமான காரியங்களை நாம் எப்படி சரி செய்ய வேண்டும், இந்த காரியங்களை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பிரச்சனைகளிலிருந்து, போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த காயங்களை விரும்பி ஏற்றுக்கொள்ளாததினால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக கேள்விகளை கேட்கிறோம். இது குறித்து பல ஆலோசனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற துன்பங்கள், துயரங்களை நாம் ஏற்றுக்கொள்ள நாம் பழகி கொள்ள வேண்டும். ஒரு மருத்துவரை எடுத்துக்கொண்டோமானால் அவர் ஒரு வியாதியஸ்தனை ஏற்றுக்கொள்ள நிமித்தமாகவே ஒரு சுகத்தை கொடுக்க முடியும். அல்லது ஒரு பழுதடைந்த ஒரு காரை ஒரு மெக்கானிக் ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவே அந்த பழுதை அவர் சரி செய்ய முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகிற துன்பங்களை, துக்கங்களை, போராட்டங்களை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே இந்த காரியங்களிலே நான் ஜெயிக்க எனக்கு உம்முடைய கிருபையை தாரும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான போராட்டத்திலிருந்து நாம் நிச்சயமாக விடுதலையை பெற முடியும். ஒருவேளை இந்த போராட்டத்தை நான் பக்கத்தில் வீட்டிலே சொல்வதாலே எந்த பிரயோஜனமும் இல்லை, அல்லது மற்றவிடத்திலே நாம் பேசுவதால் எந்த சுகத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள போவதில்லை. ஆகவே நமக்கு இருக்கிற போராட்டங்கள், தனிநபருடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற எல்லா விதமான காரியத்திலையும் நாம் தேவனிடத்திலே கிருபையை இன்னும் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் தாரும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் கிருபையை கேட்க தேவனிடத்திலே பழகி கொள்ளுங்கள். உங்களுடைய காரியத்தை நீங்கள் மற்றவரிடத்திலே சொல்லுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். அப்படிப்பட்டதான காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது தேவன் உங்களுடைய காரியங்களில் ஒரு விடுதலையை கொடுப்பார். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.